இந்த உலகத்துலேயே நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் சில ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தீங்களா அது பார்க்குறதுக்கே நார்மலாக இருக்காது, ரொம்பவே வியர்டாக, ஸ்ட்ரேஞ்சாக, ஈவன் ஷாக்கிங்காக கூட இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில வியர்டஸ்டான ஃபெஸ்டிவல்ஸை பற்றி. முதலாவது பார்த்தீங்கன்னா லே டொமேட்டினா. முதல்ல ஸ்பெயினில் நடக்கக்கூடிய இந்த லே டொமேட்டினான்னு சொல்லக்கூடிய ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல சேர்ந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் டொமேட்டோவை ட்ரோ பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ரெட் கலர் ஆகிடும். இது தான் அவங்களோட ஃபெஸ்டிவலாகவும் இருக்குது. இது ஒரு ஃபன் ஃபெஸ்டிவலாக தான் செய்கிறாங்க. ஆனால் அங்கே நாம் நின்னோன்னா டொமேட்டோ ஜூஸில் பாத் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கி பஃபட் ஃபெஸ்டிவல். ஸோ தாய்லாந்தில் இருக்கக்கூடிய இந்த மங்கி பஃபட் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காது. நார்மலான பஃபட்ஸில் நாம் சாப்பாடை பரிமாறி தின்னுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பஃபட் மங்கீஸ்க்காக இருக்குது. 2000 கிலோகிராம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. இந்த மங்கீஸ் அங்கே ஃப்ரீலி சாப்பிடுவாங்க. இது மங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை மாதிரி அவங்க இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீஸ் ரோலிங் ஃபெஸ்டிவல். இது பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் நடக்கக்கூடிய ஒரு சீஸ் ரோலிங் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். ஒரு பெரிய சீஸ் வீலை ஸ்டீப் ஹில்லில் ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்ட க்ரேஸியான க்ரௌட் அதை பின்தொடர்ந்து ஓடுவாங்க. பலர் விழுந்து கூட போவாங்க. ஆனால் அந்த சீஸை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வினராக இருப்பாங்க. ஸோ இதையும் ஒரு ஃபெஸ்டிவலாக அவங்க கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபி ஜம்பிங் ஃபெஸ்டிவல். இது ஸ்பெயினில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். அதுதான் பேபி ஜம்பிங் ஃபெஸ்டிவல். இங்கே இருக்கிற ஆண்கள் பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மெட்ரஸில் படுத்திருக்கக்கூடிய பேபிஸ் மேலே ஜம்ப் பண்ணி க்ராஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பேபிஸில் இருக்கக்கூடிய எவில் ஸ்பிரிட்ஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கனவரா மட்சூரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லப்படுது. இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் த ஸ்டீல் பல்லோஸ்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி இது ஒரு ஃபெர்டிலிட்டி ஃபெஸ்டிவல். அப்படின்னா மக்கள் குடும்பத்தோட நல்ல வாழ்வுக்காக, குழந்தை ஆசைக்காக, நல்ல ஹெல்த் கிடைக்கணும் நம்பிக்கையோட இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. என் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவே ஷாக் மாதிரி இருக்கும். ஆனால் ஜப்பானில் இது ஒரு கல்ச்சுரல் ஃபன் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. லோக்கல் மக்கள் இதை பாசிட்டிவாக ஃபேமிலி ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ்க்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில வியர்டஸ்டான ஃபெஸ்டிவல்ஸ்னு சொல்லலாம். ஆனால் இதையும் விட நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவல் ரொம்பவே வியர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரி ஸ்ட்ரேஞ்சான டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.